ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன். நாய் கடித்ததுனால ஒரு உயிரே போயிருக்கு. இதனால் என்னன்னு கேட்பீங்க. நாய் நன்றி உள்ளதென்று சொல்லி திரிகிறவங்க தெரிஞ்சுட்டு போட்டோம். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் நாய் நன்றி கெட்டதுன்று. எதனால் சொல்கிறேன்னு கேட்டுங்க. ஒரு சாப்பாடு போட்டோம்னா அது தனக்கு மட்டும்தான் வாலாட்டுமே தவிர அடுத்தவங்க வந்தால் கொலைக்கும் கடிக்கும். அதனால் நன்றி உள்ளது அப்படின்ற பேர். ஆனால் மனுஷன் எங்கேயாவது உயிருக்கு ஆபத்தாக இருந்தாலும் காப்பாற்றுவான், எதாவது பண கஷ்டம் இருந்தால் உதவி செய்வான், அவன் நன்றி கெட்டவன் அப்படின்ற ஒரு தாட்டு நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது, விஷயம் வேறு. நாய் நன்றி கெட்டது தான். நன்றி உள்ளது மாற்றி எழுதிட்டாங்க. இப்போ ஒரு உயிரே போயிருக்கு. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாய் மட்டும் இல்லை, ஒரு உயிர் நாய் மட்டும்தான் அப்படின்றது ஒரு கணக்கு கிடையாது. 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குது. நாயை மட்டும் வளர்க்குறாங்க ஒரு கடவுள் பேர் சொல்லி. அது தவறு. எல்லா ஜீவராசியுமே மதிக்கணும். நாய் மட்டும்தான் வசந்ததெல்லாம் கிடையாது. இப்போ அவங்க குடும்பத்துக்கு கஷ்டத்தில் வர்றாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். இதை ஷேர் செஞ்சு 4 பேருக்கு அனுப்புங்க. நீங்களும் நாயை கண்டா கல்லை கண்டா நாயக்கான, நாயை கண்டா கல்லைக்கானன்ற அந்த பழமொழியை தூக்கிட்டு கல் இருந்தே தடிங்க நாயை. தப்பு இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. வணக்கம்.